வணக்கம் தமிழ் மக்களே. ஒரு வழியாக ஸ்பெயினுக்கு வந்து ஒரு மாதம் ஆச்சு. சேனல் வந்து எப்போவோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடியோ வந்து இன்றைக்கி தான் முதல்ல போட போகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயினில் தான் இருக்கோம், மேட்ரிட்டில் இருக்கோம். அண்ட் வந்து இப்போ என்னடா காலங்கத்தால் போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆக்சுவலி காலையில் ஒரு 6 மணி ஆகுது. ஸோ இங்கே வந்து ஒரு 7:45 8 வரல வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு 8 o'clock தான் வந்து சன்ரைஸே இருக்குது இப்போல்லாம். ஸோ ஐ திங்க் வின்டர்னால அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சம்மரில் எப்படின்னு இன்னும் தெரியல. ஸோ நான் வந்து ஒரு மாதம் தான் ஆகுது. ஸோ வந்து இப்போது எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ரிட்டில் வந்து கிரிக்கெட் விளாட போகிறோம். என்னடா சொல்கிற, மேட்ரிட்டில் கிரிக்கெட்டா? அங்கெல்லாம் கிரிக்கெட்டே விளாட மாட்டாங்களேடா அப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரிக்கெட் தான் விளாட போகிறோம். எங்கே அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள போய் மீட் பண்ண போகிறோம். ஸோ அவங்கள மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து நம்ம ஒரு கிரவுண்டுக்கு போய், அவங்க வந்து எல்லோரும் விளாட்றவங்க எல்லாருமே வந்து இண்டியன்ஸ் தான். ஸோ அவங்க கூட வந்து somehow I got some connection. ஸோ அதுக்காக தான் இப்போ இன்றைக்கி வந்து காலையில் விளாட போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே செம்ம குளிருங்க. இந்த மாதிரி யாராவது ஸ்பெயின் வரீங்க அப்படின்னா வின்டர் டைமில் சொட்டருக்குள்ளே எல்லாத்தையும் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க, இல்லாட்டி செம்மையாக குளிரும். ஸோ இது என் ஏரியா. ஸோ மெட்ரோவில் போகணும் இப்போது. ஸோ இப்போ வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இருக்கோம். ஸோ இந்த ஊரில் பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அந்த கார்டை வந்து வாங்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து 26 இயர்ஸ் கீழே இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த கார்டுக்கு வந்து வெறும் 10 euros per month பே பண்ணால் போதும். ஸோ அது வந்து ஒரு 1000 rupeesலேருந்து 1150 rupees வரல இருக்கும் ஆவரேஜாக. ஸோ நம்ம அந்த கார்டு வாங்கிட்டோன்னா வெறும் 10 euros பே பண்ணி நம்ம வந்து மெட்ரோ, ட்ரெயின் அண்ட் பஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டை பற்றி இன் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இப்போ ட்ரெயின் வந்துருச்சு. இதில் ஏறி நம்ம வந்து இன்னொரு மெட்ரோ வந்து ஸ்விட்ச் பண்ணணும். ஸோ வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ நம்ம அந்த மெட்ரோலேருந்து இறங்கி இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம். ஸோ இந்த இடம் பேர் பார்த்திங்கன்னா கிரான்வியா. கொஞ்சம் ஃபேமஸான ஒரு இடம் தான் இது. ஸோ கிரான்வியா பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம். ஸோ நம்ம அண்ணன் வர சொன்ன இடத்துக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தால் அந்த லொக்கேஷனுக்கு போயிடுவோம். அங்கேருந்து நம்ம வந்து காரில் போவோம் கிரவுண்டுக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 to 15 degreesக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் மேட்ரிட் வரீங்களோ தயவு செஞ்சு வின்டர் டைமில் ஸ்வெட்டருக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, இல்லாட்டி பயங்கரமாக குளிரும். ப்ளஸ் நீங்கள் இங்கே வந்து ஸ்வெட்டர் ஆர் இந்த மாதிரி ஏதாவது வாங்கணும் வின்டருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஒரு 4000 5000 rupees அந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு ஓகே, நான் இங்கே வந்தே வாங்கிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. இல்லாட்டி நம்ம ஊர் ஏதாவது ஒரு சந்துக்குள்ளே போனீங்கன்னா ஒரு நல்ல கடை இருக்கும், அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு 500 1000 ரூபாய்க்கே கிடச்சிரும். இது தெரியாது, என்ன தெரியாது, டூப்ளிகேட்னு ஆமாச் 100 ரூபாய், ஒரு 20 ரூபா வாங்கிக்கலாம். ஸோ அவர் சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் பாருங்களேன், இப்போ வந்து 7 மணி ஆகுது, ஆனாலுமே இருட்டாக தான் இருக்குது. ஸோ வின்டர்னால இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது. ஸோ சம்மரில் எப்படின்னு தெரில. சம்மர் வரும்போது வீடியோ போடுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அங்கேருந்து வந்து ஒருத்தர் வந்தார், இன்னும் ஒரு 2 பேர் வந்தாங்க. ஸோ அதில் ஒருத்தர்கிட்ட வந்து அவங்க கார் வச்சுருக்காங்க இந்த ஊரில் ஆல்ரெடி. ஸோ அவங்க ஆல்ரெடி இந்த ஊரில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கார் இருக்குது. ஸோ நம்ம அந்த காரில் ஏறி கிரவுண்டுக்கிட்ட வந்து வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு 8 மணி அந்த மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம ஊரில் வந்து ஒரு ஏர்லி மார்னிங் 6க்கு எப்படி இருக்குமோ அப்படி தான் ஒரு 8 மணிக்கே இருக்குது. ஸோ நம்ம இன்னொரு அண்ணன் வந்து அங்கே ஸ்டெம்ப் வச்சிட்ருக்காரு. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீ என்ன மேட்ச் விளாடாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, டக் அவுட் ஆகிட்டேன். ஸோ சரின்னு வந்து இது நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுவோன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கரெக்டாக வந்து ஒரு 11 o'clock போல் பேஸ்பால் பசங்க வந்துடுவாங்க. அவங்க வந்து இங்கே வந்து பேஸ்பால்லாம் விளாடுவாங்க. நாங்கள் விளையாடிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சில ஜெட்டுலாம் பறந்து போச்சு. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஸ்பெயினோட நேஷ்னல் டேவாம்மா.
ஸோ அதனால தான் ஜெட்டுலாம் பறக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் விளாடி முடிச்சுட்டு அப்படியே வரும்போது சரி இவங்க எப்படி விளாட்றாங்க, பேஸ்பால் எப்படி வந்து விளாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து இவங்க பேர் என்ன, பவுலரா, அவன் ஒரு சம்பவம் பண்ணிடுவான் இப்போது. ஸோ பேட்ஸ்மேனுக்கு பாலை போட சொன்னால் தூக்கி எங்கேயோ போட்டுருவான். ஸோ அவன் மண்டைக்கு மேலே எங்கேயோ போட்டுருவான். ஸோ போகிற வரவங்க மண்டையெல்லாம் உடச்சிருவான் போல் விட்டா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நோ பால் ஃப்ரீட்லாம் இருக்குமான்னு தெரில, தூக்கி எங்கேயோ அடிச்சிருவார் இவர். ஸோ கிரிக்கெட்லாம் விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ வீடு பின்னாடி தான் இருக்குது. ஸோ நடந்துகிட்டே பேசினா நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக சும்மா நடந்துகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அண்ட் வந்து என்னோடய லைஃப் அப்டேட்ஸ் ஸ்பெயினில் எப்படி இருக்குது அண்ட் யாராவது ஸ்பெயின் வராங்கன்னா அவங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும், அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் அண்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஸ்டே டியூன்ட்.